எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெசினோ வண்டியில் வந்து ஒரு 2 கம்ப்ளைண்ட்டு. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் அனத்தி அதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டோரை வந்து நம்ம கழட்டிடலாம். ஸோ ஃப்ரண்ட் டோரை கழட்டினோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேட்டரி செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொதல் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். ஸோ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் டெர்மினலை கழட்டணும், அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவ் டெர்மினலை கழட்டணும். ஸோ அப்படி நம்ம கழட்டணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஷார்ட் அப்படிங்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்ரு. சப்போஸ் வந்து நமக்கு இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட்டில் நமக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா தான் நம்ம செல்ஃப் மோட்ரு சைடே வந்து போகணும். ஸோ இப்போ நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ரிமூவ் பண்ண பேட்டரியை வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ஃபுல் பேட்டரி அப்படின்றது 12.80 அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் வந்து இருக்கணும். இப்போ அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் போட போகிறோம். ஸோ சார்ஜ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கேப் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து அப் டு த லெவல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். சப்போஸ் அப்படி அப் டு த லெவல் இல்லை அப்படின்னா நம்மளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டர் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஒயிட் கலரில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஏறுறது தெரியுது பாருங்கள் கிளியராகவே. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். அந்த மினிமம் லெவலுக்கும் மேக்ஸிமம் லெவலுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற மாதிரி நம்ம லெவல்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் பேட்டரியை சார்ஜ் போடும்போது நமக்கு கம்பல்சரி என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். ஸோ நம்ம சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 11.26 இல்லை 11.27 ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த 11.27 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் வந்து போட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஆம்ப் பேட்டரி, அதனால் 0.5 ஆம்பில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ 0.5 ஆம்பில் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மினிமம் ஒரு 10 hours வந்து ஏறிச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாகிடும். பட் ஏற்கனவே நமக்கு 11.26 11 அப்படிங்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால கம்மியான டைமிங் தான் நமக்கு எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த கேப்பில் ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வண்டி ஓட்டும் போது பிரேக் அடிக்கிறப்ப வந்து ஃப்ரண்ட் வீல்லையும் பேக் வீல்லையும் ஒரு மாதிரி கிரிச்சுன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கிரிச்சு சவுண்டு வந்து மழை தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது தண்ணியோ உள்ளே இறங்கி இருந்தால் வரும் அப்படின்றது காமனாக தெரியும். அதை விட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேக் ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு தேஞ்சிருந்து உள்ளுக்குள்ளே நிறையா வந்து செடிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த இந்த சவுண்டு வரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செடிமெண்ட்ஸ் வந்து பிரேக் ஷூவில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கழட்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் பிரேக் ட்ரம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரேக் ஷூ வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால அதை சொரன்னு நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் பிரேக் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எமரி வச்சு தேய்க்கிறோம். இந்த எமரி ஷீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அதுவும் ஒன் சைடாக தான் நீங்கள் தேய்க்கணும். ஒன் சைடாக தேய்ச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த சொரப்பு தன்மை வந்து அதிகமாகும். 2 பக்கமும் சரன்னு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வலுவலுன்னு ஆகிடும். ஸோ இப்போ இதே மாதிரி பின்பக்க வீலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறோம். பின்பக்க வீலையும் கழட்டிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிரேக் ட்ரம் அண்ட் பிரேக் ஷூஸையும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா கஸ்டமர் சொன்னப்போ 2 பக்கமுமே வந்து நமக்கு அந்த சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து 2 பக்கமே செக் பண்ணுறோம். ஸோ இப்போ பின்னாடி பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் ட்ரம்மில் வந்து நிறையா டஸ்ட்டெல்லாம் ஏறி இருக்குது. இப்போ ஏர்கன் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏர்கன் வச்சு ஃப்ரண்ட்டு ட்ரம் பிரேக்லேயே அண்டு ஷூஸ்லேயும் அதே மாதிரி நம்ம பின்பக்கம் இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் அண்ட் ஷூஸ்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஏர்கன் வச்சு ஹை ப்ரெஷரில் வந்து ப்ரெஷரைஸ்டு ஏரை வந்து நம்ம ஃப்ளோ பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து எல்லாமே வெளியாகும். ஸோ இங்கே நம்ம உள்ளே கழட்டியிருந்தோம் இல்லைங்களா சீட்டு கடியில், ஸோ அந்த போர்ஷன்ஸையும் வந்து சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் போல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் திரும்ப. ஸோ இப்போ அப் டு த லெவல் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பின்பக்கமும் வந்து டைட் வைக்கிறோம்.
ஸோ கரெக்டான ஸ்பேனர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து டைட் வைக்கிறோம். ஆக்சுவலாக முறைப்படி டார்க் ரென்ச் எடுத்து இதில் எவ்வளோ டார்க் லெவல் வேல்யூ அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீலுக்கு டார்க் வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இன்டீரியரில் அந்த கலெக்டணும் இல்லைங்களா ஷீட்டினுடைய போர்ஷன், ஸோ அதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா போல்ட்ஸையும் வந்து டைட் பண்ணி அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சீட்டினுடைய அடிப்பகுதியில் சிவிடிக்கு வந்து அந்த வேக்கமை ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஹோஸ் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், பேட்ரி வந்து ஃபுல்லாக ஏறி முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஷைனிங் ஸ்பாஞ்ச் இது வெளியில் ஒரு 20 rupees அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கண்ணாடி, ஸ்பீடோமீட்ரு, அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பார் கிரிப்ஸு, இதை தவிர பாடி போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வண்டி சும்மா பலன்னு தெரியும். ஸோ இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 20 rupees பக்கத்தில் தான் வரும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டர் வாஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஷாம்புனா கடையில் கிடைக்கிற ஷாம்பு இல்லை, பைக்குக்குனே தனியாக வந்து ஷாம்பூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து வாஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஏறிக்கிட்டே வருது. ஸோ நம்ம ஃபுல் சார்ஜ் வந்து ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இப்போ 12.42 அளவுக்கு நிற்கிது இப்போ. ஸோ இப்போ ஃபுல் சார்ஜ் ஏறினதுக்கப்புறமா வண்டியில் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சின்ன வீடியோ பதிவாக எடுத்து போட்டாச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.